Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பயோகெமிஸ்ட்ரியில இருக்கிற 15 மார்க்ஸ் மட்டும் ஓகேவா 15 மார்க்ஸ்ல இருக்கிற அத மட்டும் क्वेश्चन பேப்பர் வைஸ் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். அது பாருங்க ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அப்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த क्वेश्चन வந்து வேற எந்தெந்த क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கறது நான் பக்கத்துலயே மென்ஷன் பண்ணிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே என்ன அப்படினா ஆகஸ்ட் 2008 அதுல வந்து கிளைகோலைசிஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த 15 மார்க் என்ன அப்படினா விட்டமின் டி கேட்டிருக்காங்க. வேற எந்தெந்த இயர்ல கேட்டிருக்காங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் 11ல கேட்டிருக்காங்க, அப்புறம் ஃபெப் 13ல கேட்டிருக்காங்க, அப்புறம் ஆகஸ்ட் 2013 கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஃபெப் 15, அப்புறம் வந்து ஏப்ரல் 15th 2015, அதுக்கு அப்புறம் அக்டோபர் 2015 இந்த இயர்லலாம் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம இந்த லிஸ்டர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படினா ஃபெப் 2009லயும் அதுக்கு அப்புறம் 2010லயும் கேட்ட क्वेश्चंस மொத்தம் 4 क्वेश्चंस வருமா. இதல பார்த்தோம்னா இதுமே எதுக்கு நான் இது மாதிரி போட்டுருக்கேன் அப்படினா இது 7 முறை கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन மட்டும் இந்த क्वेश्चन ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னா அந்த இயர்ஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி அதை கவுண்ட் பண்ணி நான் போட்டுருவேன். நான் எப்பவுமே இப்படி தான் படிப்பேன். சோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன அப்படினா இந்த இயர்ல ஃபெப் 9 எல்லாத்தையும் 9 10 ன்னு மென்ஷன் பண்றது என்ன அப்படினா 2009 2010 அதை தான் நான் மென்ஷன் பண்றேன். சோ இதுல வந்து யூரியா சைக்கிள் கேட்டிருக்காங்க. இது மட்டுமே 2 முறை கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படினா அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸ் இது வந்து 2 முறை கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து கால்சியம் இது வந்து 2 முறை. இப்போ வந்து இந்த கார்டிகல் ஹார்மோன்ஸ்ல வந்து பயோசிந்தசிஸ், அப்புறம் வந்து மெட்டபாலிசம், ரெகுலேஷன், ஃபங்க்ஷன் இந்த 4 சப்டைட்டில்ஸோட தான் இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன டிப்னா நீங்கள் ஏதாவது क्वेश्चंस எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு क्वेश्चन படிக்கிறீங்க 15 மார்க்கோ 5 மார்க்கோ எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் சப்டைட்டில்ஸாக படிச்சிருங்க. இப்போ ஒரு 15 மார்க் क्वेश्चंस இருக்குன்னா இது மாதிரி நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்கும். பயோகெமிஸ்ட்ரி இருக்கட்டும், மைக்ரோபயாலஜி, அனாட்டமி, ஃபிசியாலஜி எதுவாக இருக்கட்டும் நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்கும். ஸோ சப்டைட்டில்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் படித்தாலே முக்கால்வாசி அதில் என்ன விஷயம் சொல்ல வராங்களோ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்டைட்டில்ஸ் என்ன இருக்குன்னு ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க அப்புறம் கால்சியம் பார்த்தோமா. அதுக்கப்புறம் இதில் வந்து டிசிஎஸ் சைக்கிள் இது வந்து 4 முறை கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து பயோசிந்தசிஸ் ஆஃப் பியூரின் கேட்டிருக்காங்க. இது எத்தனை முறை அப்படின்னா இது ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க. இதோ பாருங்கள். அடுத்தது வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் இது வந்து 4 முறை கேட்டிருக்காங்க. இந்த 4 இயர்ஸ்லையும் கேட்டிருக்காங்களா. அடுத்தது வந்து விட்டமின் ஏ கேட்டிருக்காங்க. இது வந்து 2 முறை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் லிப்பிட் இது வந்து ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க. அடுத்த இயர் क्वेश्चन பேப்பருக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன 15 மார்க்ஸ் அப்படின்னா இதில் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் 2 முறை. என்னென்ன சப்டைட்டில்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஃபார்மேஷன் இருக்குது, அப்புறம் பயோ கெமிக்கல் இருக்குது, மெட்டபாலிசம் இருக்குது, ஃபேட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்டைட்டில்ஸோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்களே நினச்சிப்பாங்க ஒரு சப்டைட்டில்ஸ்க்கும் கரெக்டாக 2 மார்க்ஸ்னு வச்சாலும் ஒரு 6லேருந்து 7 சப்டைட்டில்ஸ் நம்ம எழுதணும். அப்படி எழுதினாலே போதும் நம்மளுக்கு ஈஸியாக 15 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். 15 மார்க்ஸ் போடுவாங்கன்னு தெரியல, ஆனால் 12 to 13 மார்க்ஸ் போட சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இது வந்து 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 297 பேஜில் இருக்குது. அடுத்த இது என்ன அப்படின்னா ஃபெப்ரவரி 2011 இந்த இயரில் வந்து டிசிஏ சைக்கிள் கேட்டிருக்காங்க. அது ஒரு முறையும் 2 முறை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா 287 பேஜில் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 2011 பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அங்கே இருந்ததா. ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னா கிளைகோலைசிஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து அயன் கேட்டிருக்காங்க. அயன் வந்து 2 முறை கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கிளைகோலைசிஸ் வந்துச்சு, இப்போயும் கிளைகோலைசிஸ் வருது. இதே உங்களுக்கு தெரியுதா. அடுத்தது என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 2012 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து ஒரே ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அதை நான் அப்படியே இது மாதிரி எழுதியிருக்கேன் ஃபார்முலா டைப்பில். இது வந்து 2 முறை கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெப்ரவரி 2013லேயும் இதுதான் ஷார்ட்டாக இப்படி வேறு இதில் இஎம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. அதனால் கொஸ்டின்ஸோட அதர் நேம்ஸும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் அதர் நேம்ஸ்னால அட்டன் பண்ண போகாத முடியும். ஸோ அதனால் கொஸ்டின் படிக்கும் போது அதர் நேமோடு சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா புரோட்டீன் சிந்தசைஸ்
நெக்ஸ்ட் என்ன இயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2013. இதுலேயும் கிளைகோலைசிஸ் கேட்டிருக்காங்க, கால்சியம் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை மட்டும்தான் ரெட்டில் எழுதியிருப்பேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா February 2014. இதில் வந்து பயோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஹெச்எம்பி இல்லை ஹெச்எம்எஸ் பேத்வே இது எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா 270 பேஜில் இருக்குது. இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் 2014 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன் சிந்தசைஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சிந்தசைஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் கேட்டிருக்காங்க. இது ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா February 2015. இதில் வந்து கிளைகோலைசிஸ், அதுக்கப்புறம் வந்து டிஹெச். அதுக்கு அடுத்தது வந்து தைராய்டு ஹார்மோன் அக்டோபர் 2015. இதில் வந்து அதே கிளைகோலைசிஸ். அதுக்கு அடுத்தது வந்து அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 2016. இதில் வந்து டிசிஏ சைக்கிளும் அதுக்கப்புறம் வந்து அயன், இந்த 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் போய் பார்ப்போம். இந்த சைடில் என்ன அப்படின்னா அக்டோபர் 14 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிசிஏ சைக்கிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா February 2015 வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸும் அதுக்கப்புறம் வந்து கிளைகோலைசிஸும் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது வந்து 2016 February 2016 இந்த இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பயோசிந்தசிஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். இதில் வந்து பாலிடேட்டுன்னு தனியாக போட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரேராக இப்போ தான் ஒரே முறை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பயோசிந்தசிஸ் ஆஃப் ஹீம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆகஸ்ட்டில் வந்து அக்டோபர் 2017 என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா விட்டமின் ஏ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான்.